எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த புதிய வருடத்திலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு அதிக சந்தோஷம். नया साल में आप सभी लोगों को इस प्रकार से मैं मुलाकात करने के लिए मुझे बहुत बड़ी खुशी हो रही है। உங்கள் அனைவரையும் இந்த 2025 வருடத்திலே தேவன் தனிப்பட்ட முறையிலே அதிகமாக ஆசீர்வதிப்பார். इस नए साल में परमेश्वर ने अकेलापन में आपको बहुत आशीष करते हैं। இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் உபாகமம் 31வது அதிகாரம் 8ஆம் வசனம். அதன்படி தேவன் உங்களுக்கு முன்பாக போவார், உங்களோடு கூட இருப்பார், விலக மாட்டார், எல்லாத்துக்கும் மேலாக நீங்க பயப்பட மாட்டீங்க. इस साल का एक परमेश्वर का भविष्यवाणी है। व्यवस्था विवरण का 31वां अध्याय का 8वां पद में परमेश्वर आपके आगे जाएंगे, आपके साथ रहेंगे, आपको कभी नहीं छोड़ेंगे, आपको हमेशा हिम्मत देकर आपको हाथ पकड़कर चलाएंगे। தேவனுடைய பலத்த கிரியை நாம் ஒவ்வொரு காணத்தக்கதாக உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் இயேசுவையே நோக்கி ஓடும் பெரிய காரியங்களை கற்று परमेश्वर के एक बलवंत हाथ जो है आप सबके साथ बने रहेगा और हर एक व्यक्ति को वो आगे लेकर अपने राज्य में पहुंचाएगा। மாணவர்களே, இந்த வருடத்திலிருந்து புதிதாக நான் டெய்லி டிவோஷன் எழுதி கொண்டிருக்கிறேன். ராத்திரி பகலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முதலாவதாக பல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை உங்கள் முன்பாக படைக்க நான் ஆசைப்படுகின்றேன். प्रियो, इस नए साल में मैंने जो सुबह की आराधना होती है उस आराधना के लिए मैंने रात और दिन उसमें बैठकर बहुत ही मेहनत करके पवित्र शास्त्र में परमेश्वर की जो दासों की जो घटनाएं हैं हर एक सुबह एक नया आपको मिलना चाहिए, उसके लिए मैं प्रयास कर रहा हूं और आपको नए नए चीजें मिलते रहेंगे। விசேஷமாக முதலாவதாக ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், இந்த 2 மாதங்களிலே நாம் பல இரத்த சாட்சியாக மரித்த தேவ பிள்ளைகளுடைய சரித்திரத்தை நான் பார்க்க போகின்றோம். तो जनवरी और फरवरी महीना जो पहला इस साल का जो 2 महीना है, इस 2 महीने में हम लोग जो पवित्र शास्त्र में रहने वाले जो शहीद हो चुके हैं परमेश्वर के सेवकाई में परमेश्वर के लिए, उनके सारे घटनाओं को हम ध्यान करने वाले हैं। இயேசுவினுடைய சீசர்களை பற்றி முதலாவது 12 சீசர்கள் எப்படி மரணத்தை சந்தித்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். सबसे पहला जो है यीशु मसीह के जो 12 चेले लोग थे वो अपने जीवन में कैसे यीशु मसीह के लिए वो अपने शहीद हो चुके हैं उसके बारे में हम ध्यान करने वाले हैं। அதோடு கூட தொடர்ந்து நாம் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை விட்ட பக்தர்கள் குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். इसके बाद जो है परमेश्वर के लिए सारे दुनिया में जितने लोग शहीद हो चुके हैं उनके बारे में भी हम लोग ध्यान करने वाले हैं। பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம் ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வாழ்க்கை. प्रियो, इस संसार में परमेश्वर ने दिया हुआ जीवन है वो एक ही है। இந்த வாழ்நாள்ல நாம் கர்த்தருக்கு உகந்தவர்களாக வாழணும்னு ஆசைப்படுறது ரொம்ப நல்லது பிரியமானவர்களே. इस संसार में इस जीवन में परमेश्वर के लिए एक सुखदायक जीवन बिताना ही हमारा एक सौभाग्य है। கர்த்தரை பிரியப்படுத்தணுங்கிறது நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். हमारा लक्ष्य वही होना चाहिए, परमेश्वर को ही हम हमारे जीवन में खुश करना चाहिए। பல போராட்டங்கள் எல்லாருக்கும் வர்ற மாதிரி நமக்கு வரதான் செய்யும். உலகத்துல இருக்கிற நமக்கு போராட்டங்கள் வரும். तो कई सारे लोगों के लिए जितना चेतावनी रहेगा उतना चेतावनी हमारे जीवन में भी होगा, वो सारे चीज को लड़ना जरूरत है। ஆனால் நாம் போராட்டங்களை சவாலாக, சேலஞ்சாக நம் வாழ்க்கையில எடுத்துக்கொள்வோம். उन लड़ाइयों को हम हमारे जीवन में एक सवाल के रूप में और एक चेतावनी के रूप में हम स्वीकार करना जरूरत है। கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்கு. परमेश्वर मेरे साथ है, वो परमेश्वर देख लेंगे करके वो एक हिम्मत हमारे जीवन में होना चाहिए। ஆகையினால நீங்க ஒன்னும் இந்த வருடத்துல நீங்க கர்த்தருக்கு எல்லாத்துலயும் முதலிடம் கொடுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். तो इस साल में आप हर एक व्यक्ति जो है परमेश्वर के हाथों में समर्पण कीजिएगा, परमेश्वर सारा सब कुछ देख लेंगे। நம்ம இப்ப சப்ஜெக்ட் போலாம். हम अभी विषय पर चले जाएंगे।
என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். आप सभी लोग मेरे साथ प्रकाशित वाक्य 2 अध्याय को निकाल लीजिएगा. அந்த 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அங்கு ஒரு காரியத்தை நான் பார்க்க முடியும். 2 अध्याय को जब देखते हैं तो वहां पर एक विषय को आप देख सकते हैं. அ 12ஆம் வசனத்திலிருந்து நான் 17ஆவது வசனம் வரை உங்களோடு கூட தியானிக்க இருக்கின்றேன். 12 से लेकर 17 पद तक मैंने आपके साथ ध्यान करने वाला हूं आज. இங்க இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். इन वचनों को जब देखते हैं तो एक विषय को आप ध्यान कर सकते हो. இங்கு அந்த வசனங்கள்ல ஒரே ஒரு வசனம் வந்து இரத்த சாட்சியாக மரித்த ஒரு சகோதரனை பற்றி போடப்பட்டிருக்கும். तो इनमें एक ही व्यक्ति जो है वो परमेश्वर के लिए शहीद हुआ है, उनके बारे में जिक्र किया गया है. அங்க தயவுசெய்து என்னோட திருப்புங்க. இப்போ आप सब लोग मेरे साथ निकाल लीजिएगा. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறம் கற்குள்ள பட்டயத்தை உடைய, அதாவது தோல் படிக்கிறேன், உடைய சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தனுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடியிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாளிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். तो देखिएगा यहाँ पर ऐसे जिक्र किया गया है, पिरगमुस की कलीसिया के दूत को यह लिख, जिसके पास 2 धारी और तेज तलवार है, वह यह कहता है कि मैं यह जानता हूं कि तू वहां रहता है जहां शैतान का सिंहासन है. तू मेरे नाम पर स्थिर रहता है और तुझ पर विश्वास करने से उन दिनों में भी पीछे नहीं हटा, जिनमें मेरा विश्वास योग्य साक्षी अंतिपास तुम्हारे बीच उस स्थान पर घात किया गया जहां शैतान रहता है. இவனுங்களே வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 7 திருச்சபைகளை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாக யோவான் இயேசுவின் சீசர் சொல்கின்றார். प्रियो, प्रकाशित वाक्य 1 और 2 और 3 इन अध्याय में 7 कलीसियाओं को यूहन्ना के द्वारा एक संदेश यहाँ पर पहुंचा जा रहा है. இதை அதிலே 3வது திருச்சபையாக பெர்கமு திருச்சபை கூறப்பட்டிருக்கிறது. तो उसमें तीसरा जो कलीसिया है वो परगुमन का कलीसिया के बारे में जिक्र किया गया है. இப்பொழுது துருக்கி என்று சொல்லுவார்கள் அல்லது டர்க்கி என்று சொல்லுவார்கள். இந்த துருக்கி நாடு வந்து யூரோப்பிய நாடு பக்கத்துல, அதாவது ஜெர்மன் பக்கத்துல இந்த நாடு இருக்கிறது. இந்த துருக்கி நாடுதான் பெர்கமு. இங்கு உள்ள ஒரு திருச்சபை குறித்து யோவான் தீர்க்க தரிசனம் சொல்கின்றார். अभी का जो नाम है, इस जगह का नाम है वो तुर्की. आप यूरोप कंट्री में जाते हैं तो वहां पर जर्मन करके एक देश है, उस देश के अगल बगल में आता है. तो उस देश में रहने वाला एक शहर था पिरगमुन. அந்த திருச்சபை ஒரு அருமையான திருச்சபையாக இருந்தாலும் கூட அங்கு சாத்தானின் கிரியைகள் அதிகமாக காணப்பட்டன. देखिएगा, यहाँ पर एक खूबसूरत कलीसिया रहने के बावजूद भी वहां पर शैतान के कई सारे कार्य दिखने को मिलता था. விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், இன்னும் மற்றும் கள்ளப்போதகம், இப்படி 3 வகையான காரியங்கள் அதிகமாக அந்த திருச்சபையிலே காணப்பட்டது. उस कलीसिया में एक मूर्ति पूजा हो गया और व्यभिचार हो गया, और तीसरा जो है झूठा भविष्यवक्ता लोग, जो झूठा प्रचारक लोग थे, ये सारे लोग वहां पर दिखाई देते थे. அந்த நேரத்திலே அங்கு உண்மையான சாட்சி உள்ள அந்திப்பா அவனும் அங்கு இருந்தான். तो ऐसे लोगों के बीच में अंतिपास नाम के एक व्यक्ति रहते थे. 13ஆம் வசனத்திலே பாருங்கள், எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் என்று தேவன் இங்கு வெளிப்படுத்துகின்றார்.
देखिए यहाँ पर एक वचन लिखा गया है कि 13 पद में आप देख सकते हैं कि मुझे मेरा विश्वास योग्य साक्षी अंतिपास करके जिक्र किया गया है। பிரியமானவர்களே, தேவன் உங்களை பார்த்து என்னை பார்த்து இப்படி கூற முடியுமா? प्रिय परमेश्वर के लोगों, परमेश्वर हमें देखकर या आपको देखकर ऐसे बातों को बता सकते हैं क्या? இது ஒரு கடினமான காரியம் அல்லவா? ये एक बहुत ही कठिन बात है ना। விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம், வேசித்தனம் நிறைந்த இடம், கள்ள போதகங்கள் நிறைந்த இடம், அதன் மத்தியிலும் ஒரு அருமையான தேவனுடைய மனிதன் தேவனுக்காக வைராக்கியமாக ஊழியத்தை செய்கின்றான். यहाँ पर देखिएगा एक मूर्ति पूजा करने की जगह है और एक व्यभिचार रहने वाला एक जगह है और तीसरा झूठे प्रचारक लोग रहने वाला जगह है। ऐसे लोगों के बीच में एक विश्वास योग्य अंतिपास रहा करता था। இன்னைக்கு இதே சூழ்நிலை உங்களுக்கும் எனக்கு இருக்கு பிரியமானவர்களே. आज भी ऐसी ही परिस्थिति हमें और आपको भी है। பலர் நம்மை ஒரு பைத்தியக்காரன் தான் நினைக்கிறாங்க, कई सारे लोग हमें पागल के रूप में ही जानते हैं, அல்லது ஒரு திருடன் என்று நினைக்கிறாங்க, एक चोर करके समझते हैं, இல்லைன்னா இவன் எதுக்கு இவ்வளவு தூரத்தை விட்டு தூரம் இந்த பைபிளை கையில வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லணும்னு சந்தேக கண்ணோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். क्यों ये लोग उतना दूर से यहाँ तक आकर अपने हाथों में बाइबल पकड़ के लोगों को प्रचार करते हैं करके एक संदेह से क्या करते हैं हमें देखते हैं। ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இப்படிப்பட்ட மத்தியிலே நம்ம அந்திப்பா மாதிரி ஊழியங்களை செய்யும் போது தேவன் நமக்கு புதிய நாமத்தை கொடுப்பாராம், மறைவான மன்னாவை கொடுப்பாராம். 17 வசனத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன், புதிய நாமத்தை உங்களுக்கு தரிப்பேன், வெண்மையான குறிக்கல்லையும் அது எழுதப்பட்டு உங்கள் பெயர் எழுதப்படும் என்று தேவன் வாக்குத்தத்தங்களை நமக்கு அள்ளி கொடுக்கிறார். लेकिन ऐसे प्रकार के लोगों के बीच में जब हम लोग जीवन बिता रहे हैं तो परमेश्वर का वचन 17 पद में हमें ये कहता है कि परमेश्वर एक मन्ना हमारे जीवन में देने वाले हैं और एक नया नाम भी परमेश्वर हमारे जीवन में देने वाले हैं। ஜெயம் கொள்ள வேண்டும். அந்த வசனத்திலே 17 வசனத்தை நம்ம படிக்கலாம். கொஞ்சம் படிங்க தம்பி. 17 पद को मैं पढ़ता हूँ, देखिएगा। जिसके कान हो वह सुन ले कि आत्मा कलीसियाओं से क्या कहता है। जो जय पाए उसको मैं मन्ना में से दूंगा और उसे एक श्वेत पत्थर भी दूंगा और उस पत्थर पर एक नाम लिखा हुआ होगा जिसे उसके पाने वाले के सिवाय और कोई न जाएगा। என்ன பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இந்த காலை வேளையிலே. ஒரு கண்டிஷன், நாம் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். வாழும் பொழுது தேவன் நமக்கு ஒரு புதிய பேரை கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, ஒரு மறைவான மன்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வானந்தரத்துல பப்ளிக்கா தங்களுடைய உடம்பை வளர்க்கறதுக்காக சாப்பிட்டாங்க. அப்படி இல்ல, நமக்கு தேவன் கொடுக்கிற மன்னா ஆவிக்குரிய மன்னா. இந்த மன்னானால நமக்கு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, மற்றவர்களை நாம் संतोषப்படுத்த நம்ம இந்த வருஷத்துல உபயோகப்படுத்துவார். देखिएगा, जब हम लोग विजय पाते हैं, परमेश्वर ने जो इस्राएल लोगों के लिए मन्ना दिया गया था वैसे नहीं एक आत्मिक मन्ना हमारे जीवन में देने वाले हैं और इस मन्ना से हमारा जो जीवन है बहुत ही तृप्त बना रहेगा और हमारे वजह से कई सारे लोग भी तृप्त होने वाले हैं। इस साल में परमेश्वर इस ढंग से हमारे जीवन को बनाना चाहते हैं। பயப்படாதீங்க, நீங்க आप डरना नहीं। ஆனா ரெண்டு கண்டிஷன். நம்பர் 1, நாம் ஜெயம் கொள்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். நம்பர் 2, உண்மையுள்ள சாட்சியானவன் என்று அந்திப்பாவுக்கு தேவன் கொடுத்த சாட்சியை போல உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சாட்சி சொல்ல வேண்டும். हमें 2 चीज की करना जरूरत है। हमें एक विजय प्राप्त करना चाहिए और अंतिपास के जैसे हम एक साक्षी का जीवन बिताना, गवाही का जीवन बिताना बहुत जरूरत होती है। உலகத்திலே பொய் சாட்சி சொல்பவர்கள் முழுவதுமாக நிறைந்திருக்கிறார்கள். दुनिया में झूठे साक्षी बोलने वाले कई सारे लोग झूठे हुए हैं। ஊழிய பாதையில கூட நான் பலரை சந்திக்கிறேன். सेवकाई के मार्ग में भी कई सारे लोगों को मैं मुलाकात करता हूँ। அவங்க சொல்றது உண்மையாங்கிறது உடனே எனக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது.
कई सारे लोग जो बताने वाला बातों को देखकर हमें लगता है कि क्या ये लोग जो बोल रहे हैं वो सच है क्या? ऐसे இருந்தாலும் கையில समझने பைபிள் की आदत வச்சிருக்காங்களே, करते हैं। கையில பைபிள் வச்சிருக்காங்க. அதனால நான் அவங்கள திருப்பி சொல்றதுக்கு பயப்படுறேன். क्योंकि उनके हाथों में बाइबल है और मैं उनको फिर से बोलने के लिए मुझे हिचकिचाहट होती है। 5 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க 6 மணிக்கு வந்துட்டு, இல்ல, இல்ல நான் 6ன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அவங்க ஒருவேளை மறதியாக சொல்றாங்களா? இல்லன்னா அவங்க மறைக்கிறாங்களாங்கிற ஒரு பெரிய சந்தேகம் என் மனசுக்குள்ள இருக்கு. क्योंकि 5 बजे मैं आने के लिए कहता हूँ, 6 बजे आकर बोलते हैं, नहीं, नहीं, नहीं आप 6 बजे ही आने के लिए बोले थे करके, मुझे ये क्या करते हैं, ऐसे उल्टा-सीधा बोलते हैं तो मुझे समझ में नहीं आती है। நீங்க பொய் சொன்னீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு வாய் கூசுது. क्योंकि आप झूठ बोल रहे हैं करके बोलने के लिए मुझे मन नहीं हो रही है। ஒரு சிலர் வந்து கையில பணம் இருக்குது, நீங்க செலவு பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா கூட ஒரு பைசா இல்ல என்று ஒரு டக்குன்னு ஒரு பொய் சொல்லிடுறாங்க. कई से लोगों के पास पैसा रहता है, आप खर्चा कीजिए करके हम बोलते हैं, तो तुरंत से बोल देते हैं कि मेरे पास कुछ भी पैसा नहीं बोल के झूठ बोल लेते हैं। பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாம் உண்மையான சாட்சி உள்ளவர்கள் அல்ல. प्रियो, ये सब लोग जो है एक सच्ची साक्षी वाले नहीं है। ஆண்டவரோடு கூட இந்த வருடத்துல முழுவதுமாக நாம் ஜெயம் கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது பிசாசு ஓடி போயிடும். प्रियो, हमारे जीवन में अगर परमेश्वर के सम्मुख में एक विजय का जिंदगी बिताते हैं तो शैतान हमसे वो दूर भाग जाएगा। ஒவ்வொரு நிமிடமும் பிசாசு நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறான். யாரை விழுங்கலான்னு நிக்கிறான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். हम ये जानना जरूरत है कि शैतान हमारे बगल में रहकर किसको निगलना चाहिए करके वो इंतजार में है। ஆண்டவர் போய் அவனை துரத்துறதுக்கு நாம் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். उस शैतान को हमारे जीवन से भगाने के लिए परमेश्वर की प्रसन्नता से हमें भरना बहुत जरूरत है। தேவன் பெரிய காரியங்களை இந்த வார்த்தையில நமக்கு செய்யத்தக்கதாக நாம் ஜெயம் 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 என்கிற வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டும். इस साल में परमेश्वर ने बड़े-बड़े काम हमारे जीवन में करने के लिए हम बार-बार इस विजय का जो बात है बार-बार उठाना जरूरत है। நேற்று நான் ராத்திரி படுக்கும்போது, ஆண்டவரே நான் காலையிலேயே எழும்பி உண்மை தேடணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். ஆண்டவர் வந்து 3:30 மணிக்கு எழுப்பி விட்டார். मैं कल रात को जब सोते समय मैं परमेश्वर से प्रार्थना करके मैंने सोया, परमेश्वर मुझे सुबह उठकर आपको उपासना करना चाहिए, तो परमेश्वर 3:30 बजे सुबह मुझे उठाए। 3 बजे இல்ல 3:30. 3:30 बजे। அப்போ हम 3:30 अंकल। ஓகே. அப்போ 4 மணிக்கு நான் போய் சர்ச்சை திறந்து முழங்கால 1 மணி நேரம் நின்று 5 வரைக்கும் முழங்கால நின்று வீட்டுக்கு வர 5, 5:15, 5:30 ஆயிடுச்சு. तो मैंने 4 बजे चला गया और उसके बाद चर्च खोल के फिर उस प्रार्थना करके फिर आते-आते मुझे 5:30 बजे लग गया। 1 மணி நேரம் முழங்கால் நிற்பேன் என்று நான் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கின்றேன். 1 घंटा में परमेश्वर के सम्मुख में घुटने टेकूंगा करके परमेश्वर से मैं एक वाचा बांधा हूँ। தேவன் எனக்கு அதிலே பலன் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். परमेश्वर ने उसमें मुझे बल दे ही रहे हैं। பெருமை பாராட்டுக்க சொல்லவில்லை. என்னுடைய ஊழியர்களும் அப்படி நிற்க வேண்டும் என்பதற்காக நான் இதை ஒரு உதாரணமாக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். मैं घरों के लिए ये ना बात नहीं कर रहा हूँ कि मेरे साथ रहने वाले जो सेवक लोग हैं वो लोग भी इस आदत को बना के रखें, उनको एक प्रोत्साहित के लिए मैं इस चीज को बता रहा हूँ। வீட்டுக்கு வந்துட்டு 6:20க்கு அலாரம் வச்சுட்டு, அலாரம் அடிச்ச உடனே திருப்பி ஒரு சின்ன தூக்கம் தூங்கிட்டு இப்போ வந்து நான் முன்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். फिर से मैं एक छोटा सा नींद किया और 6-20 मिनट के लिए मैं अलार्म रखा था, तो उसके बाद घंटी बजा तो फिर आपके साथ आराधना में जुड़ गया। காலையிலே இந்த நாள்ல போஷன் பைபிளுடைய படிக்க வேண்டியது வந்து நீங்க தின தியானத்துல பாத்தீங்கன்னா, டெய்லி டிவோஷன்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு படிக்க வேண்டியது வந்து 6ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரைக்கும். ஆனா எனக்கு ஒரே போராட்டம் படிக்கும் போதே ஒரு உடம்புல ஒரு அசதி. அப்போ நான் நல்லா தெரியுது, ஆண்டவரே இது பிசாசு கொடுக்குற திட்டம். நான் கூட ஒரு அதிகாரம் படிப்பேன், பிசாசை தோற்கடிப்பேன், என் சரீர பலகீனத்தை முறியடிப்பேன். கூட ஒரு அதிகாரம் படிக்கும் போது தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். இதுதான் ஜெயம். பிசாசை வெட்கப்படுத்தணும்ங்கிறது முக்கியமான காரியம்.
देखिएगा आप देख सकते हैं कि आज का जो डिवोशन का था सुबह की आराधना का, तो वहां पर बाइबल का जो पोर्शन था उत्पत्ति का 6वां अध्याय से लेकर 8वां अध्याय तक आप देख सकते हैं। लेकिन इसको पढ़ने के बाद मेरे अंदर और एक इच्छा गई कि और भी मैं कुछ अध्याय पढूं। तो बहुत ही कोशिश करके मैंने अध्याय पढ़ा, तो मेरा मन बहुत ही संतुष्ट रहा। பிசாசை வெட்கப்படுத்துவதிலே நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். शैतान को शर्मिंदगी करने के लिए हम हमेशा तैयार रहना चाहिए। இங்க அந்திபாவுடைய முடிவை நீங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே. इस अंतिपास का एक आखिरी दिन को देखिएगा प्रियो। இவன் யோவானுடைய சீசன், அதாவது யோவான் இயேசு கிறிஸ்துவுடைய சீடராகிய யோவானுடைய சீசன். ये जो अंतिपास है யோहन्ना जो यीशु मसीह का चेला था, उसका एक चेला था ये। ஆனால் அவன் யோவான் மரிக்கவில்லை, இவன் இரத்த சாட்சியாக மரித்தான். जो யோहन्ना जो है वो किस ढंग से शहीद हुआ, उससे भी भयंकर जो अंतिपास है परमेश्वर के लिए वो शहीद हो गया। இவனை தூக்குல போட்டாங்க. इसको फांसी लगा दिया गया। அத்தோடு கூட அவங்க உடல எதிரிகள் தூக்குல போட்டுட்டு எடுத்து ஒரு ஒரு பலிப்பீடம் செஞ்சு அந்த பலிப்பீடத்துல அவனை வச்சு எரித்து அவர்களை திருப்திப்படுத்தி கொண்டார்கள். देखिएगा उतना ही इनको फांसी लगाकर नहीं छोड़े, उनके साथ रहने जो विरोध लोग है उसको फिर उठाकर उसको एक बलिपीठ में रखकर उसको जला दिया गया। பிரியமானவர்களே, ஆனால் இவர் சந்தோஷமாக மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லியது. बाइबल बताती है कि उसे वो जो है अपना उस मृत्यु को खुशी-खुशी से स्वीकार कर लिया। மரண பரியந்தம் அவர் உண்மையாக இருந்தார். मरने के उस आखिरी समय तक वो विश्वास योग्य रहकर बने रहे। பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நீங்களும் நானும் இரத்த சாட்சியா மரிக்கணும்னு நான் உங்கள்ட்ட சொல்லல, பிரசன்ட் பண்ணல. मैंने आपके साथ ये संदेश नहीं दे रहा कि आपको भी शहीद होना चाहिए। இங்கு இவருடைய போதகரை பாருங்கள். இவருக்கு போதகராக குருவாக இருந்தவர் யோவான். அவர் இரத்த சாட்சியாக மரிக்கவில்லை. அவர் ஒரு நாடு கடத்தப்பட்டார். அங்க ஒரு தீவிலே, கடற்கரையிலே ஒரு தீவிலே தன்னுடைய காலத்தை, பத்ம தீவிலே தன்னுடைய காலத்தை கடத்தினார். देखिएगा अंतिपास का जो गुरु थे जो यूहन्ना, उस यूहन्ना को उस वक्त में उठाकर लेकर जाके पतमोस द्वीप में उसको उधर डाला गया था। तो सारा जिंदगी जो है वहीं पर वो यूहन्ना ने समय बिताए। இவர் இரத்த சாட்சியாக மரித்தார். लेकिन ये जो व्यक्ति है ये अंतिपास परमेश्वर के लिए शहीद हो गए। ஆகையினாலே நமக்கு எப்படி தேவன் நம்முடைய வழியை வைத்திருந்தாலும் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए हमें एक सोचना बहुत जरूरत है, परमेश्वर कोई भी प्रकार का रास्ता में हमें रखे उसको हम स्वीकार करना बहुत जरूरत है। எனக்கு வேதத்திலே அதிகமாக பிடித்த ஒரு வசனம் என்னன்னா யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். அது அப்படியே டபுள்ல போடணும். யோவான் 12 நீங்க டபுள் பண்ணியாச்சுன்னா அந்த வசனத்தை நாம ஹிந்தியில படிக்கலாம். யோவான் 12:24. आप बाइबल में एक बहुत ही खूबसूरत वचन है और वो वचन मुझे बहुत पसंद होती है। यूहन्ना रचित सुसमाचार की 12वां अध्याय का 24वां पद, वहां पर देखते हैं तो एक वचन लिखी गई है, वो वचन मुझे बहुत पसंद होती है। मैं तुमसे सच सच कहता हूँ कि जब तक गेहूं का दाना भूमि में पड़कर मर नहीं जाता वो अकेला रहता है, परंतु जब मर जाता है तो बहुत फल लाता है। மனதிலே கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததை ஆகில் மிகுந்த கனிகளை கொடுக்கும். देखिएगा गेहूं का जो दाना है वो भूमि पर पड़ के मर जाता है तो बहुत फल लाता है। உங்களுக்கே தெரியும், ஒரு கோதுமைய சரியான இடத்துல சரியான நேரத்துல ஒரு விவசாயி கொண்டு விதைச்சான்னா அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஒரு கோதுமை தான், சின்ன கோதுமை தான் ஆயிரக்கணக்கான மணிகளை கொடுக்கும். आपको पता है जो किसान एक गेहूं का दाना को लेकर एक सही जमीन में डालते हैं तो एक दाना के द्वारा हजारों के हिसाब से दाना उससे निकलती है। ஆனால் அந்த கோதுமை மணி சாக வேண்டும். लेकिन वो जो गेहूं का दाना जो है भूमि पर पड़ के वो मरना जरूरत है। அந்த உடைஞ்சி அந்த பார்த்திருப்பீங்க, அந்த சின்ன விதை
அது உடைஞ்சி அதுக்குள்ள இருந்துதான் இன்னொரு செடி வரும். அந்த செடியில அந்த விதையை போல் ஆயிரக்கணக்கான விதைகள் காணப்படும். அதே போல இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். तो ये जो गेहूं का दाना है वो जमीन पर गिर के वो पहले फूट जाता है। फूटने के बाद उसके अंदर से अंकुर निकलते हैं, तो उसके बाद वो एक छोटा सा पौधा बनकर कई सारे बीज को वो देती है। ठीक उसी प्रकार யோहन्ना का वचन वहां पर हमें बताती है। இந்த நாள் முழுவதும் நாம் அந்திப்பாவை நினைத்துக் கொள்வோம். ஆண்டவரே, அந்திப்பா உண்மையுள்ள சாட்சியுள்ளவன் என்று நீரே சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படி என்னை நீர் சொல்லணும். நான் உங்க சமூகத்துல உண்மையுள்ளவனா இருக்கணும். என்னை உபயோகப்படுத்துன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அந்திப்பாவாக உபயோகப்படுத்துவார். ஜெபிக்கலாம். इस साल में जो है हम परमेश्वर से यही एक वाचा बांधे या बातचीत करें, परमेश्वर किस ढंग से अंतिपास को विश्वास योग्य साक्षी करके बताया गया, ठीक उसी प्रकार हम भी जीवन बिताएं। वो जो नाम अंतिपास को दिया गया है वो हमारे भी जीवन में परमेश्वर दे दे, और इस साल में एक बहुत ही फल परमेश्वर के लाने के लिए हम हमेशा प्रार्थना करते रहें। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலே நாங்கள் புதிய குரூப்பாக வந்து புதிய காரியங்களை கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ளணும், அதில் வளரணும்னு ஆசையோடு வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வருடத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் ஜெயம் கொள்கிற வாழ்க்கையா பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே ஜெயம் கொள்ளும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவையும் இன்னும் ஆண்டவரே எங்களுடைய புது நாமத்தையும் கொடுப்பீர. ஆண்டவரே, இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்யும். என்னோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய பரிசுத்த ஆவினால் இந்த நாள் முழுவதும் நிரப்பி அவர்கள் ஒவ்வொருவரும் புதிய புதிய காரியங்களை கண்டு கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யும். தொடர்ந்து நம்முடைய ஆளுகைக்கு அடிமை கர்த்தாவே, விசேஷமாக மஞ்சுவை இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் ஊழியம் செய்யணும். ஆண்டவரே நம்பர்கள் கம்மியாயிட்டு இருக்குது. ஆண்டவரே நம்பர்களை நிறைய பேர் வரத்தக்கதாக ஆண்டவரே நீர் இந்த ஊழியத்தை ஒரு நல்ல ஊழியமாக நீர் விரும்புகிற ஊழியம் என்று நாங்கள் அறிவோம். அதை கர்த்தாவே பலர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யும். தொடர்ந்து நம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமென். ஆமென். God bless you, Manju. God bless you, Manju. Thanks, uncle. Yes, praise the Lord.